ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மத்திய அரசின் கீழ் செயல்படும் அதாவது இயற்கை எரிவாயு நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா கெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 8/8/2024 தொடங்குது. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/9/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் இன்ஜினியர் கெமிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் 2, ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் 1, ஃபோர்மேன் எலக்ட்ரிக்கல் 1, ஃபோர்மேன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 14, ஃபோர்மேன் சிவில் 6, ஜூனியர் சூப்பரண்டென்ட் பார்த்தீங்கன்னா 5, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் கெமிஸ்ட் 8, ஜூனியர் அக்கௌண்டன்ட் 14, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா 3, ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா கெமிக்கலில் 73, டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலில் 44, டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 45, டெக்னீஷியன் மெக்கானிக்கல் 39, டெக்னீஷியனில் டெலிகாம் ஆர் டெலிமெட்ரியில் 11, அதேமாதிரி ஆப்ரேட்டர் ஃபயரில் பார்த்தீங்கன்னா 39, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் பாய்லர் பார்த்தீங்கன்னா 8, அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா 13, பிஸ்னஸ் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா 65 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் மொத்தமாக இங்கே கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டில் 174, இடபிள்யூஸில் 29, ஓபிசியில் 89, எஸ்சியில் 60, எஸ்டியில் 39, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 391 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே செக் பண்ணிங்க. ஜூனியர் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா கெமிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ்கல் 35,000 1,37,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேடு S7 கொடுத்துருக்காங்க. அப்பர் லிமிட் ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா 45 இயர்ஸ் ஆஃப் எஸ்டி கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு 55 இயர்ஸ் ஆஃப் பிடபிள்யூடி எஸ்டி கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், கெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி மினிமம் பார்த்தீங்கன்னா 60% மார்க் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் எசென்சியல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் 60% தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்மேன் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 33 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிக்கு கேட்டகரி சொல்லியிருக்காங்க. 43 பிடபிள்யூஎஸ் எஸ்டி கேட்டகரி 43 வயசுல இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி ஏஜ் லிமிட்டு, பே ஸ்கேல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்க ஒன்று ஒன்றா எல்லாமே. ஸோ இங்கே எசென்ஷியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் இன்ஜினியர் கெமிக்கல், ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல், ஃபோர்மேன் எலக்ட்ரிக்கல், ஃபோர்மேன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு ஃபோர்மேன் சிவில் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் சூப்பரண்டென்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் மாஸ்டர் ஆர் பிஹெச்டி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கெமிஸ்ட்ரிக்கு பிஹெச்டி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னா சிஏ, ஐசிடபிள்யூ, எம்பிஏ, பிஜிடிஎம், பிஹெச்டி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெபார்ட்டரி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கலில் எம்எஸ்சி அல்லது பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டெக்னீஷியன் மெக்கானிக்கல், டெக்னீஷியன் டெலிகாம் அண்டு டெலிமெட்ரியில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்டு ஆர் பிஆர் பிடெக் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் ஃபயருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் அண்ட் ஆர் பேச்சுலர் டிகிரி ஆர் பிஇ பிடெக் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் பாய்லருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் பிஇ பிடெக் ஆர் எம்எஸ்சி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா சிஏ அல்லது ஐசிடபிள்யூ அல்லது சிஏ இன்டர் அல்லது ஐசிடபிள்யூஏஐ இன்டர், எம்பிஏ, பிஜிடிஎம், எம்காம் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், அப்படின்னா பிஇ அல்லது பிடெக் அல்லது எம்பிஏ அல்லது பிஜிடிஎம் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ஏற்கனவே இண்டிகேட் பண்ணிட்டாங்க, அங்கே மேலே டேப்லெட் காலமில் கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 3 இயர்ஸு, பிடபிள்யூடி ஜென்ரல் இடபிள்யூஸுக்கு 10, பிடபிள்யூடி ஓபிசிஎன் நான் கிரிமி லேயருக்கு வந்து 13, பிடபிள்யூ எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க, இனிஷியல் பேஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 7/9/2024 நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.